சுக்கிரனும் ராகுவும் சேரும் பொழுது தீர்த்தவாரி பழக்கம் வந்துடும், லாகிரி வஸ்துக்கள் பழக்கம் வந்துடும், பெண்களுடன் தொடர்பு வந்துடும், சிற்றின்பம் வந்துடும். 7 குடையவன் உச்சமாகும் பொழுது மனைவியுடன் சேர்ந்த காதல் மலரும். ஒரு அழகாக ஒரு நோட்டு வாங்குங்க, நோட்டு வாங்கி உங்கள் காதல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அதில் எழுதுங்க. முதலில் உன்னை நான் அன்றுதான் சந்தித்தேன். அதை ஏன் சார் ஞாபகப்படுத்துறீங்க? நீங்கள் நல்லா நல்லா பேசுவீங்க சார், சூப்பராக பேசுவீங்க. இந்த மீடியாக்காரங்களுக்கெல்லாம் பேசவா சொல்லித்தரணும்? வாழ்ந்து பாருங்க சார், தெரியும். இப்போ பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. உலகத்தில் அமெரிக்காவில் போய் 34வது மாடியில் இருக்கிறவனை எழுப்பி நீயும் உன் பொண்டாட்டியோட ஹாப்பியாக இருக்கியான்னு கேட்டால் அவனும் இதே கதையை தான் சொல்லி புலம்புவான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படியே உருட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் பொழப்போம் அப்படிதான். நீங்கள் இங்கே போயிட்டு பெரிய ஆளுங்க, பெரிய சர்க்காரில் பெரிய ஆளாக இருப்பாங்க, அவரை கொண்டு கேளுங்க, ஐயா நீங்கள் இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கீங்க, என்னதான் ஊருக்கு பெரிய பதவியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே ப்ரூம் ஸ்டிக் தான். ஸோ அதனால் வேறு வழியே கிடையாது, நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ 7 குடையவன் உச்சமடையும் போது ஒய்ஃபை தாஜா பண்ணுற ஒரே வழி என்னென்னா, லவ் பண்ணிங்கன்னா சரியாக போச்சு, அவ்வளோதான். தான் அதுக்குரிய ஒரே டெக்னிக். நீங்கள் சண்டைலாம் போட்டு ஜெயிக்கலாம் முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எவன் கொடுத்தான்? ஸோ 7ஆம் வீட்டிலே சுக்கிரன் உச்சமடையும் பொழுது மீடியா சார்ந்த பணிகள், ஃபாரின் போக போகிறீங்க. ஸோ எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க, பிரமாதமாக இருக்க போகிறீங்க. நிறைய லவ் வரும், சரியான இடத்துல சரியான லவ்வை பண்ணுங்க. சில வீணாக போன லவ் நம்ம லைஃப்பையே மாற்றி விட்டுரும், அதை மட்டும் பண்ணாமல் இருங்க.